வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குளோபலைசேஷன் என்பது ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸ் உங்களுடைய எக்கானமிக்குன்னு சொல்லலாம். எந்த நாட்டுக்குமே எக்கனாமிக் குரோத்தில் மெயினாக இது கனெக்டிங் மார்க்கெட் அண்ட் த இண்டஸ்ட்ரீஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. உலகத்தில் உள்ள எல்லா இடத்துக்கும் மூடு முழக்கைகளுக்கெல்லாம் நம்மளால் செல்லக்கூடிய அளவுக்கு இந்த குளோபலைசேஷன் ஒரு பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது என்று சொல்லலாம். இதில் பார்த்தோம்னா the markets and industries across the world, the shift in politics, technology and global trade, இது பார்த்தீங்கன்னா the future of globalization is uncertain அப்படிங்கிறத நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ the important implication for investors என்னன்னு பார்த்தீங்கன்னா the trade changes and protectionism சொல்லுவோம். அதாவது குளோபலைசேஷனில் பார்த்தோம்னா இது மூவ் டு ஓப்பன் மார்க்கெட். ஸோ ஒரு பொருள் எடுத்தான்னா எந்த நாட்டிலேருந்து வேணாலும் போட்டி போடலாம். ஸோ அதுதான் எது திறமையாக இருக்கோ அது பெட்டராக வரும். ஸோ இதை இருந்தாலும் இதை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணணும்ல, ட்ரேட் பேரியர்ஸை, அதுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது லோக்கலாக பண்ணக்கூடிய சில பொருள்களுக்கு முன் உதாரணம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாரிஃப் அண்ட் ட்ரேட் வார்ஸ் நிறைய நீங்கள் கேட்டுன்னு இருப்பீங்க. இது மாதிரி ஒரு டாரிஃப் அண்ட் ட்ரேட் வார் வந்ததுன்னு வச்சுங்களேன், அது அப்படியே ரீஷேப்பிங் அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. இப்போ நம்ம இங்கேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம், ஒரு டாரிஃப் வாரில் ஏகப்பட்டது போட்டாங்கன்னா இட் வில் ரீஷேப். அங்கே என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு 30 பொருள் அனுப்புகிற இடத்துல 10 பொருள் அனுப்புவோம். பாக்கி 20 பொருளை நமக்கு எங்கே பெனிஃபிட்டாக இருக்கோ அங்கே அனுப்புவோம். ஸோ அதனால் இன்வெஸ்டர்ஸ் நம்ம அதை ஒரு we have to take a market unpredictability, especially in the multinational companies. So அதனால் keep an eye on changing trade policies. இது ஒரு directly affect investments. ஸோ அதனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மாதம் வரலையும் அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ எல்லாத்தையும் எழுதி வச்சுங்க. அதுக்கப்புறம் அது எந்த துறைகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்குதோ அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய முதலீடு நீங்கள் கவனிக்கணும். அதுமாரி டெக்னாலஜிஸ் ரோல் அடுத்தது பார்த்தோம்னா, டெக்னாலஜி ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட்டுங்க. ஏஐ, ஆட்டோமேஷன், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடின்னு சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குளோபலைசேஷனுக்கு இதெல்லாம் தான் ஒரு முக்கிய எரிபொருள்கள். ஸோ பட் நவ் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு குளோபல் பிஸ்னஸ் ஒர்க்ஸ். ஸோ ரிமோட் ஒர்க் அண்ட் டிஜிட்டல் டூல் பார்த்தீங்கன்னா ஈஸியர் ஃபார் பிஸ்னஸ், ஆப்ரேட் இன்டர்நேஷ்னலி. நீங்கள் கிராமத்தில் உட்காந்துட்டு அமெரிக்காவுக்கு வேலை பண்ணலாம், பொருள் அனுப்பலாம். ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டெக்னாலஜி செக்டார்ஸ் லைக் ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, இ-காமர்ஸ் இதெல்லாம் இருக்குங்க. பட் இந்த ரேபிட் டெக்னாலஜி சேஞ்சினால இது இட் மஸ்ட் பி அ ரிஸ்க் ஆல்சோ டு த கம்பெனிஸ். அதனால் அதை இன்னோவேட் பண்ணாதவங்களா இருந்தால் அந்த கம்பெனியை நீங்கள் ஒதுக்கணும். அது உள்ளுக்குள்ளே யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களோட ட்ராவல் பண்ணுறது நன்கு இருக்கும். ஓகே, மூணாவது எமர்ஜிங் மார்க்கெட். ஸோ இந்தியா லைக் எமர்ஜிங் மார்க்கெட் இந்த குளோபலைசேஷனால பெனிஃபிட் ஆகும். எப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது நிறைய சேலஞ்சஸில் மெயினாக இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இல்லாமல் பெட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன், ப்ளஸ் எக்கனாமிக் வாலட்டிலிட்டி இது எல்லாத்தையும் சீர் செய்ய முடியும். ஸோ இது ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபார் பொட்டன்ஷியல் க்ரோத். பட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும், கான்ஷியஸ் மோர் ஆன் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஷிஃப்ட்ஸ். அவங்க பொலிட்டிக்கலி அவங்க பாலிசி சேஞ்ச் பண்ணாமல் எக்கானமி அந்தந்த கண்ட்ரி க்ரோத் ஆகணும் அப்படின்னு அதில் ஷிஃப்ட் கொடுத்தாங்கன்னா தென் தட் வில் ஹாவ் அ பெட்டர் ரீச் ஆகிருக்கக்கூடும். நான்காவது சஸ்டைனபிலிட்டி ஃபோக்கஸ். இந்த கிளைமேட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட் இஷ்யூவாக உலகம் பூராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சஸ்டைனபிலிட்டி ப்ரியாரிட்டி ஃபார் பிஸ்னஸ் இல்லையா, அண்ட் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அதனால் க்ரீன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதில் தான் முதல்ல சொல்கிறது என்ன, ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ். ஸோ அதனால் கெய்னிங் பாப்புலாரிட்டி. அதனால் இந்த ஏரியாவை பெட்டராக ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் எல்லாம் யார் சரியாக பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிஸ் பர்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் சொல்லுவோம் இஎஸ்ஜி,
என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ் எந்த கம்பெனிலாம் பெட்டராக இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த சஸ்டைனபிலிட்டியில் பெட்டராக வருவாங்க. தென் சப்ளை செயின் ஷிஃப்ட். கோவிட்-19 பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா குளோபல் சப்ளை செயின் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு பெரிய ஒரு என்னாச்சு, அந்தந்த இடத்துல அப்படியே எல்லாம் கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்னாச்சு, கம்பெனிஸ்லாம் திங்கிங், அதாவது ரெடியூஸ் த ரிஸ்க்கு, ப்ரொடக்ஷன்லாம் லோக்கலாகவே பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஷிஃப்ட்னால இம்பேக்ட் இண்டஸ்ட்ரீஸ் என்னாச்சு, குளோபல் சப்ளை செயினை வந்து எதிர்பார்த்தாங்க. மெயினாக வந்து எலக்ட்ரானிக்ஸ், அப்பேரல்ஸ், அதாவது துணிமணிகள், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை காண முடியுதுன்னு சொல்லலாம். அதனால் இதேமாரி இருக்கும்போது முதலீட்டாளர்கள் இதெல்லாத்தையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா த ஃபியூச்சர் ஆஃப் குளோபலைசேஷன் பார்த்தீங்கன்னாக்க போத் த சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேர்ந்தது தான் அது. பட் இன்வெஸ்டர்ஸ் வந்து மெயினாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது பொலிட்டிக்கல் இன்புட்னால பாலிசி சேஞ்சஸ் அண்ட் எக்கனாமிக்கல் சேஞ்சஸ், தென் டெக்னாலஜிக்கல் அட்வான்டேஜஸ், சஸ்டைனபிலிட்டி ட்ரெண்டு, இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் பார்த்துட்டு உங்களுடைய ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை செஞ்சீங்கன்னா உங்களுடைய டிசிஷனால் உங்களுடைய அமௌண்ட் வந்து அதிகரிக்கக்கூடும். அதே சமயத்தில் குளோபல் எக்கானமியும் அன்சர்டனிட்டிலிருந்து பெட்டராக செல்லக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, நாளைய தினம் வரும் வாரம் எப்படி இருக்கும், எதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேச இருக்கோம். எங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.